ஹாமிஸ் நான் இப்போ ஜங்கோக் ஒன் ஷார்ட்டோட தான் வந்திருக்கேன். அண்ட் இது ஒரு மாஃபியா ஒன் ஷார்ட். நேம் நான் இன்னும் யோசிக்கலடா. நான் ஜஸ்ட்டு ஸ்டோரி டக்குன்னு மைண்டில் வந்துச்சு. ஸோ அதை வாய்ஸ் அவுட் பண்ணிடலான்னு வந்தேன். டைட்டில் நீங்கள் தமிழ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் சீனில் ஜங்கோக் தான் ஒரு 10 பேர்கிட்ட அடித்து ஒரு அவளை அடித்து பிளட்டை கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு நடுவில் ஜங்கோக் ஒரு மாதிரி மாசாக நிற்கிறாரு. பிளாக் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் அப்படி நிற்கிறாரு. பட் மாஸ்க் போட்டிருக்காரு. அண்ட் அவர் ஹெட்லேருந்து லைட்டாக ப்ளீடிங் ஆகுது. போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு அவர் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு அங்கேயே நின்று அந்த 10 பேரையும் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான் ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட வருவோம். நீங்கள் ஒரு டாக்டர். அண்ட் நீங்கள் வழக்கமாக போகிற ஒரு வழினே வச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு இந்த வழியாக தான் நீங்கள் வழக்கமாக போவீங்க. பார்த்தா அங்கே ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும்ல, என்ன க்ரௌட் இது, என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதே க்யூரியாசிட்டியில் அந்த க்ரௌடு உள்ள பூந்து அதாவது பீப்புள்ஸ் எல்லாம் லைட்டாக இது பண்ணுவாங்கள்ல, ஒதுக்கி விட்டுட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி உள்ளே புகுந்து பார்க்குறீங்க என்ன அப்படின்னு. பார்த்தா அங்கே ஜேகே தான். அவர் ஹெட்லலாம் ப்ளீடிங் ஆகுது. அப்புறம் கீழே பார்க்குறீங்க, கீழே 10 பேர், அவங்களுக்குலாம் ஃபுல்லாக ப்ளீடிங் ஆகுது. ஜங்குக்காவது ஹெட்டில் மட்டும்தான், பட் அவங்களுக்குலாம் நிறைய ப்ளீடிங் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்துட்டு பக்கத்தில் ஒரு ஆண்டி நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறீங்க, என்ன ஆச்சு, எதனால இவங்க எல்லாரும் விழுந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ அவங்க, அதுவாம்மா இங்கே ஒரு சண்டை, அதுவும் இங்கே ஒரு பையன் நிற்கிறான்ல, அவன் தான் இந்த 10 பேரையும் போட்டு அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான், அவனுக்கும் காயங்க இருக்கு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு கோபம் வந்துச்சு, ஏன்னா அத்தனை பேர் அடிச்சிருக்காரு அப்படின்னு. உங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் டாக்டர்ல, ஸோ உங்களுக்கு லைட்டாக கோபம் வந்துடுச்சு. டக்குன்னு போய் ஜேகேவை போட்டு ஒரு ஸ்லாப்பு. ஜேகேக்கா ஒன்றுமே புரியல. அவர் பார்க்குறாரு, அவரு உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் ஸ்லாப் பண்ணிட்டு கோபத்தில் அவரை திட்டிட்டு இருக்கீங்க நின்று. என்ன இஷ்டத்துக்கு எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்க, நீ கொடுத்த உயிரா அப்படின்னு. உங்க டாக்டர், அந்த ஒரு டாக்டர் மைண்ட் செட்டில் பேசிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட நின்று. அப்போ அங்கே பாஸ் அப்படின்னு ஒரு சத்தம். ஜேகே பார்க்குறாரு. பார்த்தா அந்த டிரைவர் தான் அந்த ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அப்போ ஜேகே, இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க, எங்கே வண்டி? இங்கே தான் சார் இருக்கு, வண்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். டிரைவரும் வண்டி எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க, யார் இவங்களாம், எதுக்கு இத்தனை பேர், தெரியாமல் அடிச்சிட்டுமோ, யாராக இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே என்னென்னமோ போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தா அவர் டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஜேகே ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. டக்குன்னு உங்கள் கையை இழுத்துட்டு கிராப் பண்ணி இழுத்துட்டு போய் காரில் ஏறிட்டாரு. உங்களையும் பிடிச்சி விழுற, நீங்கள் விடுடா சொல்லிட்டு எவ்வளோ இது பண்ணுறீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் அவர் விடவே இல்லை. அவர் இழுத்து காரில் உட்கார வச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டாரு. போங்க சார், இந்த பொண்ணு போங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவர் டிரைவரும் வண்டி எடுத்துட்டாரு. நீங்களா ஜங்கோக்கை போட்டு அடிக்கிறீங்க, அவர் செஸ்ட்லேயே லொட்டு 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 லொட்டுன்னு. ஆனால் அவரை அசரவே இல்லையே. உங்கள் ஹேண்ட் ரெண்டையும் பிடிச்சி அவரோட ஒரு ஹேண்டாலேயே கிராப் பண்ணிட்டாரு. பிடிச்சிட்டு மேன்ஷனுக்கு போங்க. ஓகே சார். அப்போ நீங்களா மேன்ஷனா?
ஆமா, இவரு பெரிய புடுங்கி மேன்ஷன் ஆயிடுச்சு. கைய விடு மயிறு. நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்க? கைய விடுடா நாய். நீங்க இதே மாரி நான் ஸ்டாப்பா கத்திட்டு இருக்கீங்க, ஆனா அவர் உங்களை கண்டுக்க கூட இல்ல, அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்காரு. சார் மென்ஷன் வந்துருச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை பிடிச்சி தர சரத்தத்தில் எடுத்துட்டு போறாரு. நீங்க பார்த்துட்டே போறீங்க. பார்த்தா அது அவ்வளோ பெரிய மேன்ஷன், ஒரு மாதிரி பிளாக் கலர்ல பெயிண்டிங்லாம் ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. என்ன மேன்ஷன் மாதிரிதான் இருக்கு. அவன் கிடக்குறான், என்ன பிடிங்கிட போறான் அப்படின்னு நீங்க அவர் உங்களை இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது திங்க் பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க. பார்த்தா அந்த வீட்டை சுத்தி அத்தனை பாடி கார்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 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 30 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. வீட்டுக்குள்ள போனா மேட்ஸ் அத்தனை பேரு, குறைஞ்சது ஒரு ஒரு 40 பேராச்சும் மேட்ஸ் இருப்பாங்க. இல்ல ஒரு ஒரு 20 பேர் இந்த மாதிரி வந்து வீட்டுள்ள உள்ள மேட்ஸ், ஓகேவா? பாடி கார்ட்ஸ் தான் வந்து 40 பேர்கிட்ட. ஸோ வந்து அத்தனை பேர் நீங்க பார்த்துக்கிட்டே போறீங்க. ஆனா அவர் உங்களை கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போய் ஒரு ரூம் உள்ள தள்ளிட்டாரு. நீங்க பொட்டுன்னு போய் விழுறீங்க கீழே ஃப்ளோர்ல. இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களா அடங்குவீங்களா? நெவர் அப்படின்ற மாதிரி டக்குன்னு விழுந்து நீங்க எழுந்துருச்சு. எரும மாடு, அறிவில்ல. ஒரு கேர்ள் எப்படியா தள்ளுவேன்? ஸ்டூபிட். நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஏன் என்ன பெரிய புடுங்கியா? அவ்வளோ பெரிய புடுங்கியான்னு கேட்டா ஆமா. சரி ஓகே, உன் நேம சொல்லு. நீ அவ்வளோ பெரிய புடுங்கி, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. உன் நேம சொல்டா. என்னது டாவா? ஏன் உங்களை அப்படியே சார் பாஸ் அப்படின்னு மரியாதை கூட தான் பேசணுமோ? அவ்வளோ பெரிய புடுங்கி மாதிரிலாம் நீ இல்லை. கேட்டதுக்கு பதில சொல்லு. நீங்க இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளோ கான்வர்சேஷன் போகுது, பட் இருந்தாலும் உங்களுக்கு கண் எல்லாமே அவர் அந்த ஃபோர்ஹெட்ல உள்ள அந்த ஒரு ப்ளீடிங் மேலதான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீங்க டாக்டர் தானே, அந்த டாக்டரோட பழக்கம் எட்டி பக்கம்ல. ஸோ அந்த மாரி தான் உங்களுக்கு வந்து அவர் ஹெட்ல வந்து அடிபட்டிருக்கிறது வந்து எப்படி சொல்றது, அதை வந்து ஒரு மாதிரி அதுக்கு இப்போ நீங்க மருந்து போட்டே ஆகணும். அந்த மாரி இங்க மெடிக்கல் கிட் இருக்கா? ஏன் கேட்டதுக்கு பதில் சொல்றியா நீ? அந்த கபோர்டில் இருக்கும். நீங்க டடன் போய் அந்த கபோர்டை திறந்து அந்த மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வரீங்க. அவர் பெட்க்கு சைட்ல நின்று இங்க வா. அவரு பொறுமையா உங்ககிட்ட வராரு. உட்காரு, நான் தனியா சொல்லணுமா அப்படின்னு பொறுமையா உட்காந்துட்டாரு. நீங்க அவர் ஃபோர்ஹெட்ல உள்ள அந்த அந்த ஒரு காயத்துக்கு வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ மீன் மருந்து போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க மருந்து போட்டு முடிக்கிற வரைக்குமே அவருமே எதுவுமே பேசல, நீங்களும் எதுவுமே பேசல. நீங்க வந்துட்டு உங்க மருந்து போடுறதுல வந்து நீங்க கான்சென்ட்ரேட்டா அந்த மருந்து போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ மருந்து நான் போட்டு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எங்க இருந்து எடுத்தீங்களோ ஸோ அதே இடத்துல வச்சுட்டு இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? மை நேம் இஸ் ஜங்குக். ஜங்குக். எச்சி, என்ன பெரிய மாஃபியா ஜங்குக்குமே சொல்லிட்டு இருக்க. என்ன ஒர்க் பண்ற? பெரிய வசதியான வீட்டு பையனுங்கன்னா எல்லாரையும் போட்டு அடிக்கணும், சண்டை போடணும் அப்படின்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாதுல்ல. நான் அந்த மாஃபியா ஜங்குக் தான். அப்புறம் நீ மாஃபியா ஜங்குக், நான் குயின் எலிசபெத், உங்க அப்பா அந்த நாட்டோட இளவரசர், எல்லாம் சொல்லு. நான் சொல்றது உண்மைதான். உனக்கு ஜங்குக் ஒரு மாஃபியா இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ நீ அவரை பார்த்ததில்ல, கரெக்டா? ஆமா,
அவர் என் ஃபியான்சி. அவர் பிக்சர் உட்காந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பிக்சரெல்லாம் பார்க்கணும்? அப்புறம் அவர் நேம் மட்டும் எதுக்கு நீ தெரிஞ்சு வச்சிருக்க? அது என் கொலீக்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு எனக்கு தெரியும். சரி, ஓகே. உன் ஃபோன் உன்கிட்ட தானே இருக்கு? ஆமாம். தென் சர்ச் ஆன் கூகுள் மாஃபியா ஜங்கோ. யார் பிக்சர் வருதுன்னு பார்க்கலாம். இதுவே அதில் என் பிக்சர் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேனோ அது நீ செய்யணும். ஓகேவா? ஒருவேளை என் பிக்சர் வரலன்னா நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன். ஈவன் நீ என்னை இப்பயும் எங்கேருந்து கொண்டு போய் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தியோ அங்கே விடுன்னு சொன்னாலும் எஸ் ஐ டூ அப்படிங்கிறாரு. நீங்கள் டக்குன்னு உங்கள் மொபைல் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க த மாஃபியா ஜோன் ஜங்கோ அப்படின்னு பார்த்தா நீங்கள் மொரட்டு ஷாக்கு. இவரோட பிக்சர் தான் வந்திருக்கு. தென் நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு ஜங்கோ என்ன யாரோட பிக்சர் வந்துச்சு அப்படின்னு உங்ககிட்ட இருந்து தடுத்துன்னு அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறாரு. அவர் பிக்சர் தான். திஸ் இஸ் மீ. ஓகேவா? ஆர் யூ ஹியர் நவ்? ஓகே. தென் இந்த சேலஞ்சில் நான் தான் வின் பண்ணேன். ஸோ நான் என்ன சொன்னாலும் நீ அதை கேட்கணும். உங்களுக்கு லிட்டரலி வார்த்தையே வரல. நினச்சி பாருங்க, ஒரு நார்மல் பீப்புள்னு நம்ம பேசிகிட்டு இருந்துட்டு டக்குன்னு அது அவ்வளோ பெரிய மாஃபியான்னு தெரிய வந்துச்சுன்னா எப்படி வார்த்தை வரும்? ஸோ நீங்கள் வாயை அடிச்சு போய் நின்றுட்டுருக்கீங்க. என்னம்மா இவ்வளோ நேரம் என்னென்னமோ பேசுனேன், சைலண்ட்டாக இருக்கேன். பட் ஐ டோன்ட் லைக் திஸ் சைலன்ஸ். என்ன இது வரைக்கும் யாருமே எதிர்த்து கூட பேசுனதில்லை. ஆனால் நீ என்னை ஸ்லாப் பண்ண, மயிறு பிடிங்கின்னு நிறைய திட்டுனேன். அண்ட் என் காயத்துக்கு ட்ரீட் பண்ணேன். அண்ட் இதை யாருமே என்கிட்ட இந்தமாரி நடந்துக்கிட்டதே இல்லை. என்னை திட்டுனதும் சரி, ஸ்லாப் பண்ணதும் சரி, மருந்து போட்டதும் சரி. இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபேர் ஃபார் மீ. அது வந்து சாரி, அது நீங்கள் மாஃபியான்னு எனக்கு தெரியாது. அது எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. உங்களை திட்டிருக்கக்கூடாது தான். அந்த ஸ்லாப் கூட அது எதுவும் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. என்ன விட்டுருங்களேன். இப்படி ஒன்று நடந்துச்சுன்றதே மறந்துடுங்க. நானும் மறந்துடுறேன். இப்படி ஒரு ஜந்துவை நீங்கள் உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணதாகவே நினைக்காதீங்க. அண்ட் ப்ளீஸ் விட்டுருங்களேன். பட் நீ இதில் வின் பண்ணியிருந்தா தானே நீ சொல்கிறத நான் கேட்க முடியும். வின் பண்ணது நான். ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும். அண்ட் தென் இப்போது நான் தானே ஜெயிச்சேன். ஸோ நான் சொல்கிறத நீ கேட்கணும். நான் என்ன கேட்க போகிறேன் உங்ககிட்ட அப்படின்னா, நீ இப்போலேருந்து என் கூட தான் இருக்கணும். அண்ட் அதுக்குன்னு நீ வந்துட்டு என்கிட்ட மரியாதையாக தான் பேசணும், மற்றவங்கள போல தான் நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணணும் அப்படின்னால நீ எப்படி, அதாவது இந்த கொஞ்ச நேரத்துக்கு நீ எப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணியோ அதே மாதிரி நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணணும். பிகாஸ் ஐ லைக் இட். ஓகே? அண்ட் எனக்கு எப்போ உன்னை விடணும்னு தோணுதோ அப்போ நான் விட்டுறேன். ஐயோ அது நான் ஒரு டாக்டர். எனக்குன்னு நிறைய பேஷண்ட் வருவாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போகணும். டாக்டர்? எஸ், ஐம் அ டாக்டர். தட்ஸ் நைஸ். பட் நீ போக முடியாது. ஏன்னா இந்த போட்டியில் ஜெயிச்சது நான் தான். ஸோ நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ். அண்ட் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது. நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. நீங்களா? சரி, அவனை போயிட்டாங்க, நம்ம இப்படியே தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நிற்கிறீங்க. கரெக்டாக ஜங்கோக் அகெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அண்ட் உன் நேம் என்ன? வயன். வயன், தப்பிச்சு போகணும்னு நினைக்காத.
நீ நினைச்சாலும் அது முடியாது. பட் என்ன உங்ககிட்ட சொல்லணும்ல. ஸோ தப்பிச்சு போகணும்னு நினைக்காத, உன்னால முடியாது. என்னை தாண்டி நானா நீ வெளியே போன்னு சொல்லாம உன்னால போக முடியாது. ஸோ யூ பெட்டர் ஸ்டே ஹியர். உனக்கு என்ன வேணுமோ இந்த வீட்டில் பண்ணலாம். லிட்டரலி திஸ் இஸ் லைக் யுவர் ஹவுஸ். ஆனால் என்ன வெளியே மட்டும் போக முடியாது. பட் நீ என்ன வேணாலும் பண்ணலாம். உன் ஃபோனை கொடு. ஏன் என்ன நீ ஃபோன் பண்ணி திடீர்னு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி ஹெல்ப் கேட்டேன்னா பை அவங்க வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அவங்களையும் சேர்த்து கிட்னாப் பண்ணிடுவேன். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு என் மேன்ஷனுக்கு வெளியே ஆளுங்க வர்றது அவ்வளோ பெருசாக பிடிக்காது. ஸோ அதான் ஃபோனை கொடு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு ஃபோன் வந்து அவர்கிட்ட கொடுத்துறீங்க. சரி, ஓகே, பாய். நான் ஈவினிங் வருவேன், நம்ம அப்போ மீட் பண்ணலாம். ஜங்கோ கிளம்பிட்டாரு. ஆனால் ரூம் டோர்லாம் வந்து லாக்லாம் பண்ணல. நீங்கள் நினச்ச நேரம் வெளியே போகலாம். ஸோ நீங்கள் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே எட்டி பார்க்குறீங்க மாடியிலேருந்து. ஜங்கோ வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டுருக்காரு. ஓகே, உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, அவர் சொல்லாமல் இந்த மேன்ஷனை விட்டு நீங்கள் உங்களால் போக முடியாது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தலைவலி வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ நடந்து அது டக்குன்னு அந்த ஒரு ஷாக் மாதிரி. ஜங்கோக் மாஃபியான்னு தெரிஞ்சது ஷாக் தானே. ஸோ அந்த ஷாக்கில் உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹெட்டேக்காக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு கீழே ஸ்லோவாக இறங்கி போகிறீங்க. நோ ஹெசிடேஷன். நீங்கள் கிச்சன் போகிறீங்க, அங்கே மேட்ஸ் இருக்காங்க. எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? ஷூர் மேம், இருங்க அப்படின்னு அங்கே உள்ள மேட்லாம் வந்துட்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு மேட் வந்து காஃபி போட்டு தராங்க. நீங்கள் எனக்கு காஃபி போட்டு தந்தீங்க, ஸோ உங்கள் பாஸ் உங்களை திட்ட மாட்டாரா? இல்லை மேம், இப்போ பாஸ் தான் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு போனார். எஸ் மேம், அவரு தான் சொல்லிட்டு போனார். நீங்கள் ஸ்லோவாக அந்த காஃபியை குடிச்சிட்ருக்கீங்க. காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு தேன் பேக் அந்த ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குக் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு ரூமில் கொண்டு வந்து உங்களை விட்டுருப்பார்ல, அந்த ஒரு ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் வந்து தப்பிக்கணும்லாம் முயற்சி பண்ணல. ஏன்னாக்கா உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, தப்பிச்சாலும் கண்டிப்பாக இவர் வந்து தேடி கண்டுபிடிச்சிடாரு. ஏன்னா நீங்களும் சொல்லியிருப்பீங்க, உங்கள் கொலிக்கெலாம் வந்து பேசக்குள்ள ஜங்கோக் அப்படின்ற ஒரு மாஃபியா பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிதான் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான மாஃபியா. அண்ட் இங்கே உள்ள ரிப்போர்ட்டர் அண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கூட போலீஸ் கூட அவருக்கு எதிராக, அதாவது எதிரானா அவரை டிஃபீட் பண்ணி எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, எங்கே போனாலும் இவன் கண்டுபிடிச்சிருவான் நம்மளை, இவனா மனசு மாதிரி விட்டாதான் அப்படின்னு. பட் இருந்தாலும் நம்மளால அதை ஏற்றுக்க முடியாதுல்ல. எப்படியா இருந்தாலும் தப்பிக்கணும்னு தானே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அங்கே ஒரு ஃபோன் இருக்குது, லேண்ட்லைன் ஃபோன் அந்த மாதிரி. ஆனால் அந்த ஃபோனோட அந்த பட்டன்ஸ்லாம் வந்து லாக்கில் இருக்குது. அதாவது அதை டச் பண்ணி அழுத்த முடியல. நீங்கள் என்னவா இருக்கும், ரிப்பேர் ஆன ஃபோனும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் வந்து லைக் நம்ம வந்து ஃபோன் பேச போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம லைக் அந்த வந்து அந்த ஒரு காதில் வச்சு எடுத்து தானே ஃபஸ்ட் நம்ம அதை பட்டன் தட்ட போவோம். ஸோ நீங்கள் எடுத்து காதில் வச்சுட்டு பட்டன் வந்து லாக் ஆகிருக்கு, என்ன லாக் ஆகிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்ல, அந்த ஃபோன்லேருந்து ஹலோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஹலோ, யார் இது? என்ன இங்கே ஒருத்தர் கிட்னாப் பண்ணிட்டு. ஓ அப்படியா, யார் உங்களை கிட்னாப் பண்ணுது? அது ஜங்கோக்னு ஒரு மாஃபியா. நீங்கள் யார், என்னை காப்பாற்ற முடியுங்களா? ப்ளீஸ், நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், என்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாரு. அட்லீஸ்ட் உங்களால் முடியலனாலும் போலீஸ்க்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? அச்சோ வேன், நான் தான் சொன்னல, என்னை மீறி நானா நீ போ அப்படின்னு சொல்லாமல் உன்னால் இந்த மேன்ஷனை விட்டு போக முடியாது. அண்ட் இந்த ஃபோன் டைரெக்டாக என் ஃபோனுக்கு மட்டும்தான் கனெக்ட் ஆகும், என் ஃபோனுக்கு மட்டும்தான் கால் போகும். நானே தெரியாமல் என்னை பார்த்து என்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நீங்கள் டக்குன்னு ஃபோன் வச்சுட்டீங்க,
வச்சுட்டு நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. ஓகே, இங்கே நம்மளால வெளியே போக முடியாது, அவங்க சொன்னால் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு. போயும் நம்ம இவனையால ஸ்லாப் பண்ணணும். சாம வாயை மூடிட்டு அமைதியாக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம்னா எல்லாரும் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. எல்லாம் நேரம் டிவைன் அப்படின்னு உங்க தலையில அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே உட்காந்துட்டு நம்மளுக்கே இப்போ ஒரு இடத்துல இருக்கும், ஃபோன் இல்லை, ஃபோன் தான் ஏற்கனவே சேஞ்சாக வாங்கிட்டு போயிருப்பார்ல, ஸோ ஃபோன் இல்லை, ஒரு டிவி இல்லை. ஸோ டிவி வந்து ஹாலில் இருக்குது, ஆனால் நீங்கள் கீழெல்லாம் போகலை, ஹாலுக்குலாம் போகலை, நீங்கள் ஜஸ்ட் அந்த ரூம்லேயே இருக்கீங்க. போர் அடிக்கும்ல, ஸோ நீங்கள் என்ன அப்படியே உட்காந்துட்டு இந்த வால்லையே ஃபேஸ் பண்ண மாரி உட்காந்துட்டு இந்த போர் அடிச்சு போய் அப்படியே லைட்டாக பெட்டில் வந்து லே ஆகி அந்த ஃபேனையே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. தென் அப்படியே நீங்கள் தூங்கியும் இருப்பீங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங்காக இருக்கும். ஜங்குக்கு வராரு, டக்குன்னு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே சைலண்ட்டாக வந்து உங்கள் பக்கத்தில் உங்கள் பெட்டில் ஏறி படுக்கிறாரு. இந்த பெட்டில் படுத்தாக்கா சைடில் ஒரு ஆள் படுக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த லைட்டாக அந்த ஒரு ஷேக்கிங் இருக்கும் அந்த பெட்டில். லைக் அந்த ஷேக் ஆகணும்னா நீங்கள் அப்படியே சிலுங்கிக்கிட்டே திரும்பி அதாவது வாலை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நீங்கள் படுத்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஜேகே வந்து படுத்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து சிலுங்கிக்கிட்டே அவரை ஃபேஸ் பண்ண மாரி திரும்புறீங்க. தென் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, தூங்கக்குள்ள கை கால் தூக்கிட்டு பக்கத்தில் உள்ளவங்க மேலே போடுற பழக்கம். தென் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் பில்லோஸ் வச்சுருப்பீங்க. தென் அது மேலே தான் கை போட்டு கால் போட்டுலாம் நீங்கள் தூங்குவீங்க. தென் அந்த ஒரு ஞாபகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் இப்போ ஜேகே தானே இருந்திருப்பாரு. தென் ஜேகே மேலே கை கால் எல்லாத்தையும் தூக்கி போடுறீங்க. அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஷாக் ஆகிட்டாரு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அவர் ஹிப்பில் நல்லா கிராப் பண்ணி உங்கள் ஹேண்ட் வச்சு நல்லா கிராப் பண்ணி கிட்ட போயிட்டு அவர் செஸ்ட் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் ஜஸ்ட் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் உங்களுக்கு என்னமோ ஒன்று ஃபீல் ஆகுது, இது என்னமோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி. தொடக்கமே எழுந்து உட்காடுறீங்க. எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஜேகே பார்க்குறீங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்து படுத்த? நான் படுத்திருக்கேன், நான் ஒரு கேர்ள், நான் பெட்டில் படுத்திருக்கேன், எப்படி நீ வந்து பக்கத்தில் படுக்கலாம்? அந்த ஒரு சென்ஸ் கூட உங்ககிட்ட இல்லை. ஹலோ, நானாச்சும் படுக்க தான் செஞ்சேன், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். ஆனால் நீ கை தூக்கி போட்டு என்னை ஹிப்பு மேலே கை போட்டு கிராப் பண்ணி இழுத்து என் செஸ்ட்டு மேலே ஏறி படுத்ததே நீ தான். நீ டீசன்ஸியை பற்றிலாம் பேசுகிற. சாரி. ஓகே, சாப்பிட்டியா? இல்லை. ஏன் சாப்பிடல? கீழே போய் சாப்பாடு கேட்டிருந்தா தந்துருப்பாங்களே, நான் மீன்ஸ்ட்டு சொல்லிட்டு தானே போனேன். இல்லை, நான் தான் தூங்கிட்டேன், அதனால தான் சாப்பிடல. சரி ஓகேவா, நானும் சாப்பிடல, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் இல்லை, நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் வான்னு சொன்னேன் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. போயிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு சாப்பாடு போடுங்க. ஓகே சார் அப்படின்னு மீட்லாம் வந்து உங்கள் 2 பேருக்குமே சாப்பாடு போடுறாங்க. நீங்கள் எதுவுமே சாப்பிட்றீங்க, ஜிகேவுமே சாப்பிட்றாரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அவர் சாப்பிட்றாரு சாப்பிடல இதுவுமே நீங்கள் கவனிக்கலை. நீங்கள் டக்குன்னு மேலே ரூமுக்கு மேலே சரி மேலே போயிட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. நீங்கள் ரூமுக்கு போன கையோட பெட்டில் போய் படுத்துட்டீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும், பட் நீங்கள் தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலையே, ஏன்னா நீங்களாம் வரல, ஜேகே தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தார். தென் உங்கள்கிட்ட இப்போ ட்ரெஸ் இல்லை, ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் போயிட்டு பெட்டில் படுத்துடுறீங்க. தென் பின்னாடி ஜேகே வராரு, வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் படுத்துருக்கீங்க. அவருமே எதுவுமே பேசலை. டக்குன்னு பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வெளியே வந்து பெட்டில் தான் படுக்கிறாரு. நீங்கள் எழுந்திருக்கிறீங்க பட்டுன்னு. எங்கே போகிற? இல்லை இட்ஸ் ஓகே, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே படு. இல்லை வேண்டாம், படுன்னு சொன்னேன் அப்படின்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி வைக்கிறாரு. நீங்கள் டடக்குது படுத்துட்டீங்க. தென் நீங்கள் மறுபடியும் எழுந்திருக்கலான்னு போகக்குள்ள ஜேகே டடக்குன்னு நவுந்து வந்து உங்களை ஹிப்பில் நல்லா க்ளோஸாக டைட்டாக ஹக் பண்ணுறாரு.
நீங்கள் அந்த ஹேண்ட் எடுத்து விட எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே ஃப்ரெண்டை பாய் விட்டுட்டு அமைதியாக படுத்துறீங்க. நீ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலையா? நான் காலையில் பார்த்த ட்ரெஸ்லாம் இன்னமும் இருக்கு. ஆமாம், நான் இன்னும் ஆசைப்பட்டேன் உங்க கூட வந்தேன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வர்றதுக்கு. கையை பிடிச்சி நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க. இங்கே இரு, நான் சொன்னக்குள்ள தான் நீ போகணும்னு சொன்னீங்க. ட்ரெஸ் இல்லை, எனக்கு தேவைப்பட்ட திங்ஸ் இல்லை. இது எதையாவது யோசிச்சிங்களா? அமைதியாக படுங்க. ஜெய்கைக்கு அப்போ தான் ஆமாம் இல்லை இதை யோசிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு தோணுது. சாரி, நான் நாளைக்கு ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு வரக்குள்ள நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். எப்படி ஈவினிங் வரைக்கும் எப்படி இதே ட்ரெஸ்ஸில் இருக்க சொல்கிறீங்களா? சரி, ஓகே. நான் நாளைக்கு மார்னிங் உனக்கு ட்ரெஸ் இருக்கும். ஓகே, தென் இப்போ தூங்க. நீங்களும் அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிட்டீங்க. 2 பேருமே தூங்கிட்டீங்க. ஜிகேவும் தூங்கிட்டாரு, நீங்களும் தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிகே தான் எழுந்திரிச்சிட்டு பார்க்குறாரு. நீங்கள் அவர் ஹிப்பில் நல்லா டைட்டாக ஒரு க்ளோஸ் ஆஃப் பண்ணி அவரோட லிப்ஸ் உங்கள் ஃபோர் ஹெட் கிட்ட இருக்கு. அவர் மேலே காலை தூக்கி போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் லைட்டாக அப்படியே சிலுங்குவோம்ல தூக்கத்தில், அந்தமாதிரி சிலுங்கிட்டே எழுந்திருக்கும் போது அவரோட லிப்ஸ் உங்கள் ஃபோர் ஹெட்டில் படுது. அவர் ஒரு செகண்ட் என்னது அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் ஏட்ட வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படி சிரிச்சுட்டு உங்களோட ஹேர் உங்கள் ஃபேஸில் ஹேர்லாம் விழுந்திருக்கும். ஸோ அந்த ஹேர்லாம் லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு அது என்னன்னு தெரில, அவருக்கு அந்த ஒரு லைட்டாக டிஃப்ரெண்ட்டான ஃபீல். லைக் இது வரைக்கும் யாருமே அவர் எதுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. அவர் முன்னுக்கு ஒரு நின்று ஒரு வார்த்தை சொல்கிறது கூட அவ்வளோ பயப்படுவாங்க. பட் ஆனால் நீங்கள் அவரை ஸ்லாப் பண்ணீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேட் வேர்ட்ஸ்லாம் போட்டு திட்டுறீங்க. ஈவன் அவருக்கு கோபமே வரல. லிட்டர்லி நீ பேசின பேச்சுக்கு இதுவே மற்றவங்களா இருந்தால் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாங்களானே தெரியாது. பட் எனக்கு உங்களை சுத்தமாக ஒரு துளி கூட கோவம் வரல. ஏன் அண்ட் மற்ற பொண்ணுங்களை பார்க்கக்குள்ள எனக்கு வராத ஒரு ஃபீல் உன்னை பார்க்கக்குள்ள வருது அப்படின்னு ஜேகே உங்கள் ஹேரை எடுத்து விட்டுட்டே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் லைட்டாக சிலுங்குறீங்க. ஜிகே டக்குன்னு மறுபடியும் தூங்குற மாதிரி ஹேக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. ஐயோ அப்படின்னு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாரி அங்கேருந்து ஓடிட்டீங்க. ஏன்னா அவர் தூங்கிட்டு தானே இருக்காரு, அவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு டக்குன்னு எழுந்துச்சி ஓடிட்டீங்க. தென் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகலை, டக்குன்னு வந்துட்டு அந்த ஒரு பதட்டத்தில் வந்துட்டு ஹாலுக்கு ஓடிட்டீங்க. மேம் காஃபி எதுவும் வேணுமா மேம்? கொஞ்சம் போட்டு தரீங்களா? ஓகே மேம் அப்படின்னு அவங்களும் காஃபி போட்டு வந்துருப்பாங்க. நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க. தென் இப்படியே ஜெயிக்க பக்கத்து பார்த்தாக்கா நீங்கள் எழுந்திரிச்சு ரூம் விட்டு போனதோன்னே அவர் எழுந்திரிச்சிருப்பாரு. அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு வந்து மிரர் முன்னாடி வந்து ஹேர் துவட்டிகிட்ருக்காரு. நீங்கள் அப்போ தான் காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க. அவர் ஒரு செகண்ட் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்டு உங்களை திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு தென் ரிட்டன் அவர் வந்து ஹேர் வந்து தோட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக நடந்து அவர் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு என்ன ஏதாச்சும் சொல்லணுமா என்ன? ஆமாம், என்னோடய ட்ரெஸ் காலையில் வந்துடும் சொன்னீங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கபோர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீ வேணா இதில் உள்ள ட்ரெஸ் ஏதாச்சும் ஒன்று நீ போவியாக பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் இதுக்கப்புறம் தான் வந்து உனக்கு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நீ வந்து எவ்வளோ நேரம் இதே மாதிரி இதே ட்ரெஸ்ஸில் இருப்ப, உனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. ஸோ நீ என் ட்ரெஸ் வியர் பண்ணிக்கோ, நான் உனக்கு அப்புறமேல ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. அது எப்படி நான் உங்கள் ட்ரெஸ் வியர் பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் நான் ஒரு கேர்ள் இல்லையா, நான் எப்படி உங்கள் ட்ரெஸ் வியர் பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் அது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளீஸ், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதே ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேங்க ப்ளீஸ். எவ்வளோ நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நான் இந்த ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிறேன். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது.
சரி ஓகே உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அவரோட ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டாரு ஒர்க்குக்கு வெளியே. இவன் வாங்கிட்டு வந்து தருவானா இல்லையா? அவன் சொல்லும் போதே அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டுருக்கலாமோ, நம்ம தான் லைட்டாக ரொம்ப பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அண்ட் ஒரு ½ இருக்கும். ஜேகே டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு நிறைய பேக்ஸ் கொண்டு வர்றது. ஆக்சுவலாக அந்த பேக்ஸ் எல்லாமே ட்ரெஸ் தான் கொண்டு வந்துட்டு முன்னுக்கு வச்சுட்டு இதில் எல்லாமே ட்ரெஸ் இருக்குது, எது வேணுமோ எடுத்து வியர் பண்ணிக்கோ. அண்ட் இதை எடுத்து கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோ. கபோர்ட்லையா? எந்த கபோர்டில்? இதோ இந்த கபோர்டில். இந்த சைடு என் ட்ரெஸ் இருக்கும், நீ அந்த சைடு அரேஞ்ச் பண்ணிக்கோ ட்ரெஸ். சரி ஓகே. என்ன ஏதாச்சும் கேட்கணுமா என்ன? ஆமாம் என்ன சொல்லு. இல்லை அது எப்படி உங்ககிட்ட? பரவாயில்ல சொல்லு. இல்லை நீங்கள் வெறும் ட்ரெஸ் தானே வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அண்ட் எனக்குன்னு கொஞ்சம் பர்சனல் திங்ஸ் இருக்கும்ல. புரியுது, நான் அதையும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ உன்னோட சயின்ஸஸ் எனக்கு சரியாக தெரியல. ஸோ நான் நிறைய சைஸஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சைஸ் உனக்கு பெட்டராக ஃபிட் ஆகுதோ நீ அதை போட்டுக்கலாம். வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை. சரி ஓகேப்பா, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் இதோட ஈவினிங் தான் வருவேன். ஏதாச்சும் ஒன்றுனா நேற்று மாதிரி அந்த ஃபோனு பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ண முடியாது, நீ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஃபோன் எடுத்து நீ காதில் வச்சனாலே கால் எனக்கு தான் கனெக்ட் ஆகும். ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னா நீ எனக்கு ஜஸ்ட் ஒன்று கால் பண்ண. ஓகே ஓகே சரி ஓகேப்பா பாய். ஜேகே கிளம்பிட்டாரு. தென் நீங்கள் பார்க்குறீங்க அந்த அவர் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்லாம் எடுத்து அந்த ஒரு சொன்ன கபோர்ட்டில் அரேஞ்ச் பண்ணுறீங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் எந்த ட்ரெஸ் போட போகிறீங்க நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக சொன்ன மாரி உங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கோ அந்த சைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்தா அந்த ட்ரெஸ் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சாய்ஸ் நல்லா தான் இருக்குது. அப்படின்னு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு கீழே போகிறீங்க, ஹாலுக்கு போகிறீங்க. பட் ஆல்ரெடி ஜேகே கிளம்பிட்டாரு. நீங்கள் கீழே போனதும் மேம் ஏதாச்சும் வேணுமா? இல்லை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிவி முன்னாடி தான் போய் உட்காருங்க. லைக் டிவி முன்னாடி ஒரு லிட்டில் சோஃபாலாம் அந்தமாரி இருக்கும். தென் நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி தான் பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, கார்ட்டூன் தான் பார்க்குறீங்க, டாம் அண்ட் ஜெர்ரி. தென் அப்படியே அந்த கார்ட்டூன் பார்த்துட்டே அந்த டைம் போகுது. நீங்கள் எவ்வளோ நேரம் தான் கார்ட்டூன் பார்க்க முடியும் சொல்லுங்கள், போர் அடிக்கும் ஒரு டைமிங்னால. ஸோ நீங்கள் டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு மேலே உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ரூம் போயிட்டு அங்கே சின்ன சின்ன இந்த நம்ம ஒரு ரூமில் இருக்கோம். ஸோ டைம் அந்த ஒரு டைம் போகிறதுக்கு ஒரு லிட்டர் ஒரு ஃபோன் கூட உங்ககிட்ட இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரூமில் உள்ளதே லைட்டாக அந்த பார்ப்போம்ல என்ன வச்சுருக்கு என்ன இருக்குது அந்த ரூமில் அப்படின்னு. ஸோ அந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க என்ன இருக்குது அப்படின்னு. அங்கே லைட்டாக ஜேகே உங்களோட பிக்சர் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. தென் அங்கேயே ஒரு பெரிய ஃப்ரேம், லைக் அந்த வால் பெருசுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஜேகே ஒரு பிளாக் கலர் ஷர்ட் அண்ட் பிளாக் கலர் பேண்ட் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிளாக்ல ஒரு சேர்ல மாசா உட்காந்துருக்க மாதிரி ஒரு பிக். லைக் வா அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த பிக். அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டன்னாகி அந்த பிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு தாட். நீ முன்னாடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீங்களே உங்க தலையில அடிச்சுட்டு திரும்ப போய் அந்த பெட்லேயே உட்காருங்க. உங்களுக்கு இதனால ரொம்ப போர் அடிக்காதனால நீங்க என்ன பண்றீங்க, திரும்பவும் ஹாலுக்கு போறீங்க. அங்கிருந்து டக்குன்னு 2 மீன்ஸ் ஓடி வந்து என்ன மாமாச்சு ஏதாச்சும் மெயின் மாமன்? இல்லை அதெல்லாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போய் சோஃபாவில் உட்காருங்க, டிவி பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. டக்குன்னு இருந்துச்சு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிச்சனில் உள்ள மேட்ஸ் கிட்ட தான் போகிறீங்க. உங்களை பார்த்தோன்னே என்ன மேட்ச் ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் இல்லை, எனக்கு போர் அடிக்குதுன்ட்டு யாராச்சும் பேசுங்களேன். அது இல்லை மேம், உங்கள்கிட்ட பேசக்கூடாது நாங்கள் சார் திட்டுவார்.
ஐயோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், பேசுங்களேன், போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் ரொம்ப கம்பல் பண்ணவும் அவங்களும் சரி சொல்லுங்க மேம். நீங்கள் உங்கள் சார் இந்தமாரி யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்தாருன்னா எத்தனை நாளில் ரிலீஸ் பண்ணுவார், எத்தனை நாளில் வந்து அவங்கள விட்டுருவார் மேம்? அது நாங்கள் சொல்லக்கூடாது. இட்ஸ் ஓகே சொல்லுங்கள். சார் நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்போ அந்த மீட்ஸும் இல்லை மேம், சார் இது வரைக்கும் யாரையுமே மென்ஷன் கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது. ஒரு கேர்ள் கூட இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தது இல்லையா? இல்லை மேம், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால தான் உங்களை சார் நல்லா கவனிச்சுக்க சொன்னேன், நீங்கள் எது கேட்டாலும் தர சொன்னார். அதனால தான் மேம் உங்களை கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கவனிச்சுக்கிறோம். அவர் இது வரைக்கும் இந்தமாரி யாரையுமே கேர் பண்ணி நாங்கள் யாருமே பார்த்ததில்ல. லிட்டரலி உங்களை தான் இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. எங்ககிட்ட கூட வருவார், இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இப்படி தான் பேசுவார். இதோடு முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் போயிடுவார். இவ்வளோதான் மேம், இதுக்கப்புறம் எதுவும் கேட்காதீங்க மேம் ப்ளீஸ். சரி ஓகே, நீங்கள் ஒர்க் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் வந்து இந்த சோஃபாவில் உட்காருங்க. ஸோ நீங்கள் டாட்டான்னு எழுந்து போவீங்க. அதாவது உங்களுக்கு என்னன்னாக்கா, நீங்கள் மேட்ஸ் கிட்ட ஒருவேளை நீங்கள் மேட்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க ஒருவேளை போயே சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் மேட்ஸ் கிட்ட கேட்டது பாடி கார்ட்ஸ் தெரியாதுல்ல. ஸோ போய் சொன்னால் 2 பேருமே சேமாக ஈக்குவலாக போய் சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒருத்தர், அதாவது இந்த மேட்ஸ் அந்தமாரி பாடி கார்டு வந்து வேற மாற்றி சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போயிட்டு ஹலோ மேம், நீங்களாம் வரக்கூடாது மேம் ப்ளீஸ், வீட்டுள்ள போங்களேன். இல்லை நான் கேட்குறது மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்களேன், நான் வீட்டு உள்ளே போடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ப்ளீஸ். அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. ஸோ சரி ஓகே சொல்லுங்கள் மேம். உங்கள் சார் இது வரைக்கும் யாரையாச்சும் இந்தமாதிரி கூட்டிகிட்டு வந்திருந்தாருன்னா எத்தனை நாள் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவார் ப்ளீஸ் சொல்லுங்கள். இல்லை மேம், இது வரைக்கும் சார் யாரையும் அந்தமாரி மேன்ஷனுக்குலாம் அழைச்சிட்டு வந்தது கிடையாது. நீங்கள் தான் மேம் ஃபர்ஸ்ட். ஸோ எங்களுக்கு சரியாக தெரியல மேம். என்ன 2 பேருமே சேமாக தான் சொல்கிறாங்க, ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ? ஏன் உங்கள் பாஸ் ஒரு மாஃபியா தானே? அப்படி இது வரைக்கும் யாரையுமே கூட்டிகிட்டு வந்ததில்ல, போய் சொல்லாதீங்க மேம். சார் மாஃபியா தான் மேம், பட் அவர் மற்ற மாஃபியா மாரி கிடையாது. இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் சார் கூட ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன் மேம். சார் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு மாதிரி கோல்டாக நடந்துருப்பார். பட் இது வரைக்கும் அனாவசியமாக நான் அவர் யாரையுமே அடித்து நான் பார்த்ததே இல்லை, யார் கூடயும் ஃபைட் பண்ணியும் நான் பார்த்ததே இல்லை மேம். அப்போது என்னைக்கு எப்படி எதுக்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு அன்றைக்கி அந்த 10 பேர், நான் கூட உங்கள் பாஸை ஸ்லாப் பண்ணேன், அந்த 10 பேரையும் அடிச்சிருந்தாரு மேம். அது வந்துட்டு சாராக எந்த ஃபைட்டையுமே தேடி போயிட்டு இது பண்ண மாட்டார் மேம். ஜஸ்ட் அவரை தேடி அன்னைக்கு அந்த 10 பேருமே அவரை அட்டாக் பண்ண வந்தாங்க. அவர் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு அவர் ஃபைட் பண்ணார். இன்கேஸ் அந்த 10 பேரையும் கூட சார் எங்களெல்லாம் விட்டு தான் கொண்டு போயிட்டு அவர் பாஸ் கிட்ட சரண் பண்ண சொன்னார். நாங்கள் தான் அந்த 10 பேரையும் கொண்டு போய் அவங்க பாஸ் கிட்ட விட்டுட்டு வந்தோம் மேடம். அது ஏன், இவர் மாஃபியா தானே? சாரி மேம், அது எனக்கும் தெரியாது மேம். பட் சார் கூட நான் 5 இயர்ஸ் தான் மேம் இருக்கேன். சார் கூட எங்களுக்கு முன்னுக்குலேருந்து ஒரு பாடி கார்டு இருந்தார். அவர் இன்னைக்கு லீவ், ஸோ அவர் எங்கே வரல. அவருக்கு தான் எல்லா மேட்டரும் தெரியும் மேம். சார் எப்போவுமே இந்த பாடி கார்ட்ஸ் இவங்ககிட்டலாம் வந்து ஃபைட் பண்ணவே மாட்டார் மேம். நாங்கள் தான் ஃபைட் பண்ணோம். அண்ட் பாஸ் எப்போவுமே அவருக்கு ஈக்குவலாக இந்த மாஃபியா பாஸஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, சாருக்கு ஈக்குவலாக அவங்கள மட்டும்தான் ஷூட் பண்ணியிருக்காரு, தென் கில் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அவருக்கு நேம் மாஃபியா கிங். அண்ட் சார் இது வரைக்கும் இந்த கிட்னாப்பிங் இதெல்லாம் பண்ணதே இல்லை மேம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை இந்த மென்ஷன் கூட்டி இருந்திருக்காருன்னா அது நீங்கள் மட்டும்தான் மேம். அண்ட் மேம் ப்ளீஸ் இதுக்கப்புறம் கேட்காதீங்க. சார் வந்தாருன்னா பிரச்சனை ஆயிடும் மேம். சார் வர டைம் ஆயிடுச்சு.
ஆ ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே மென்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க. போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமில் போயிட்டு படுத்து தூங்கிட்டீங்க பெட்டில். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஈவினிங் போல் கண் முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்திருக்காரு பெட்டில். நீங்கள் டடக்குன்னு எழுந்துட்டு எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். நீ தூங்கு. இல்லை நீங்கள் சாப்பிடல? இன்னும் இல்லை. நீ சாப்பிட்டியா? இல்லை இதுக்கப்புறம் தான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. இல்லை நான் இன்னைக்கு உங்கள் பாடி கார்ட்ஸ்கிட்ட கேட்டேன். இது வரைக்கும் நீங்கள் யாரையுமே இந்தமாரி ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு வந்ததே இல்லை. தென் நீங்கள் யாருக்குமே அவ்வளோ பெருசாக வந்து ஃபைட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்கள் மாஃபியா தானே, அப்புறம் எப்படி நீங்கள் மாஃபியா ஆனீங்க? இல்லை பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்ல விருப்பம் இல்லை. நான் வந்துட்டு இல்லை நானும் ஸ்டார்டிங்கில் மாஃபியாலாம் இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு நார்மல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இந்தமாரி நான் காலேஜ்லாம் போயிட்டு நானும் ஹாப்பியாக தான் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு எங்கள் அம்மானு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனாக மாஃபியா. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நானும் மாஃபியா ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒரு மாஃபியா ஒரு ஃபைட்டில் இறந்து போயிருந்தாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் அவங்க கடைசியாக உன் உயிர் போகிற நிலைமையில எங்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாங்க, எங்களுக்கு அடுத்து நீ தான் மாஃபியாவாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனால் நான் ஒரு கோல்டாக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. மாஃபியா நான் கோல்டாக இருக்கணும் தானே. ஸோ அதனால தான் நான் கோல்டாக மாறிட்டேன். ஆக்சுவலாக என் கேரக்டர் இது கிடையாது. நானும் ஒரு ஸ்வீட்டான பாய், எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக பழகுவேன், அந்தமாரி தான். பட் இந்த மாஃபியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண முடியாதுல்ல. ஸோ என் கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. எங்கள் அம்மாக்காக நான் மாஃபியாக்குள்ளே வந்தேன். மாஃபியானா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணேன். பட் எனக்கு பிடிக்காத விஷயம் இதெல்லாம் நான் பண்ணலை. அதாவது கிட்னாப்பிங் இதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணலை. எனக்கும் என்கிட்ட ஈக்குவலாக என்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, என்கிட்ட ஒரு ஜோவியலாக பழகிற ஒரு பர்சனை நான் எதிர்பார்த்தேன். பட் மாஃபியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் மேட்ஸ், என் பாடி கார்ட்ஸ் கூட என் முன்னுக்கு நின்று கூட என்கிட்ட பேச பயப்படுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீ ஸ்லாப் பண்ண, என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசினேன். ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும். ஜஸ்ட் நீயாச்சும் என்கிட்ட ரொம்ப மரியாதை கொடுக்காம என்கிட்ட கொஞ்சம் ஜோவியலாக பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நீங்கள் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் நீயும் எல்லாரும் மாதிரியும் நான் மாஃபியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன். பட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட அந்த மரியாதை கொடுக்காம இருக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். சரி ஓகே வா சாப்பிட போகலாம், 2 பேரும் சாப்பிடலாம் வா அப்படின்னு கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு ஜங்கு. சொல்லு. பிடிச்சிருக்குனாக்கா எந்த மாரி பிடிச்சிருக்கு உங்களுக்கு? என்ன ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு தரன்னு கையை பிடிச்சி எடுத்துட்டு போய் டைனிங் டேபிளில் உட்காரிக்கிறாரு. 2 பேரும் சாப்பிட்றீங்க, நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கே கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் ரொம்ப சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, நத்திங். சரி ஓகே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வழக்கம் போல் ரூம்க்கு ஏறி போயிட்டீங்க. பெட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி, ஏன்னா இந்த கொஞ்ச நாளில் நீங்களுமே அவருக்கு ஃபாலோ ஆக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க.
ஸோ உங்களுக்குமே அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும். இதுலேயும் அவர் மீறி அவரோட ஸ்டோரி இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு படுத்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வராரு, வழக்கம் போல வராரு, வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாரு. ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் தான் படுத்து கொஞ்சம் உங்ககிட்ட லைட்டாக நகர்ந்து வந்து உங்கள் ஹிப்பில் கை போட்டுட்டு உங்களை ஹக் பண்ணி ஒரு மாதிரி படுக்கிறாரு. ஜங்கு, சொல்லடி. டியா, ஓ சாரி, அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சாரி. இல்லை இல்லை இல்லை, இட்ஸ் ஓகே. ஜங்கு, சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜங்கு அப்படின்னு அந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு ஷாக்கு, நம்பவே முடியல. நீங்களா சொன்னது இந்த வார்த்தையே அப்படின்னு அப்படியே ஸ்டன்னாகி உங்களே பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு? இல்லை நீயா அப்படின்னு பார்த்தேன். இல்லை ஜங்கு, அது வந்து எனக்கு அது ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. Love you too, love you. அப்படின்னு உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, அயன் சொல்லு ஜேகே. ஜேகே இல்லை, எல்லாருமே ஒன்று ஜங்குக்கு தானே கூப்பிட்றாங்க. ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜேகேன்னு கூப்பிட்றேனே. எனக்கு மட்டும் நான் மட்டும் ஒன்று கூப்பிடுற ஒரு நேம் அப்படி இருக்கும்ல, அதான். பிடிக்கலன்னு சொல்லுவேன்னா கூப்பிடல. இல்லடி நல்லா இருக்கு. சொல்லப்போனா எங்கள் அம்மா என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நீ தான் என்னை அப்படி கூப்பிட்ற. கூப்பிடு. சரி ஓகே சொல்லு, ஏன் கூப்பிட்ட? அதுவா, அதான் இப்போ நம்ம 2 பேர் லவ்வ சொல்லிட்டோம்ல. ஸோ இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். நம்ம ஏன் இல்லை ஏன் மேக்கப் பண்ணக்கூடாதுன்னு கேட்கலான்னு வந்தேன். சரி வேணான்னு வீடு பார்த்துங்க. இல்லை சரி ஓகேவா? ஓகேடா, சரி ஓகே அப்படின்னு உங்கள் மேலே ஏறியப்போ உங்கள் மேலே நெய் ஆக்குறாரு. ஆகிட்டு உங்களை லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே அங்கங்கே கிஸ் பண்ணி அப்படியே ஒரு அந்த நைட் அப்படியே ஒரு நல்ல மேக்கப் செஷன், ஒரு குட் ரிலேஷன்ஷிப்போட ஸ்டார்டிங்காக இருந்திருக்கு அந்த ஒரு நைட் உங்களுக்கு. அடுத்த நாள் மார்னிங் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறது நீங்கள் தான். எழுந்திரிச்சிட்டு உங்களையும் அவளையும் பார்க்குறீங்க. பட் நீங்கள் 2 பேருமே நேக்கடாக தான் இருக்கீங்க. நீச்சல் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுது உங்களுக்கு. அவரை ஜிகே பார்த்துட்டு லிப்ஸில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் தூங்கிட்டு இருக்காரு, நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் நான் முழிச்சுதான் இருக்காரு. ஐ லவ் யூ டூடி. முடிச்சாடா இருக்கு நீ பொறுக்கி. நான் தூங்குறேன்னு அவன்கிட்ட சொன்னேனாடி. சரி ஓகே, அதை சொல்லலாம். சரி நீ திரும்பி பாடு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். தள்ளு, நான் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக பார்க்க பாத்ரூம் போகணும். தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளுறீங்க. சரி எப்படி போவேன்? எப்படின்னா காலால் நடந்து போவேன். ஓ ஜோக்கு, பட் நீ எப்படி போகிறேன்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு அப்போ தான் ரியலைஸே ஆகுது நீங்கள் நேக்கடாக இருக்கீங்க. எப்படி அவங்களுக்கு அப்படி நேக்கடாவாக நடந்து போக முடியும்? என்னதான் இருந்தாலும் நீங்களும் பெண் தானே, செய்யாவோல. ஸோ அந்த பெட்ஷீட்டை ஃபுல்லாக உருவிட்டு அவர் மேலே உள்ள பெட்ஷீட்டையும் சேர்த்து உருவிருப்பீங்க. என்னடி பண்ணுற? பார்க்கணும் நான் சேர்ந்தா கேளுவேன், நானே காட்டுவேன். அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறேன்? ஆமாம் இவர் பெரிய ஆனாலங்க, நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் மயங்கி போய். ஓ அப்படியா? இப்போ ஒன்றும் உனக்கு நீ
பார்த்து மயங்க மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல நீஞ்சி வந்துட்டு உங்க கை பிடிச்சி இழுத்துட்டு க்ளோஸா இது பண்றாரு. க்ளோஸா ஹக் பண்ணுவாங்க அந்த மாரி இழுத்துக்கிறாரு. நீங்க ஜிகே விளையாடதேடா விடுடாடே குளிக்க போகணும்டா டைம் ஆயிடுச்சு பாரு. நான் மேடம் இப்ப என்ன குளிச்சுட்டு கலெக்டர் வேலைக்கு போறீங்க? ஆமா சொல்லுதான் ஞாபகம் ஜேகே நான் ஹாஸ்பிட்டல் மட்டும் போகவா இதுக்கப்புறம். பட் நீ ட்ராப் பண்ண டிஏ பிக்கப் பண்ணிக்கோ. பட் வேலை மட்டும் செஞ்சுக்கிறேனே ப்ளீஸ். நான் படிச்சு ஆசைப்பட்டு வாங்கின வேலைடா. சரி ஓகே இவ்வளோ கேட்கறதுனால ஓகே. பட் நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன், நான் தான் பிக்கப் பண்ணுவேன், நான் எல்லாமே பண்ணுவேன் ஓகே. பட் நீ ஒரு தடவை கூட தனியாக வரக்கூடாது. ஒரு வேளை நீ தனியாக வந்த அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுனாக்கா நான் அதுக்கப்புறம் உன்னை அனுப்ப மாட்டேன். சரி ஓகே. சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கையை பிடிச்சி எடுத்துட்டு போறாரு பாத்ரூம்க்கு. தென் ஓகேடா இதோட வந்துட்டு அங்கே ஒரு பாத்ரூம்ல ஒரு நல்ல மேக்கப் செஷன் ஓகேவா அங்கே முடிச்சுட்டு ஓகே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லைஃப் ரொம்ப வந்து ஜாலியாக போகுது, சந்தோஷமா போகுது ஜேக்கு கூட. அவர் அந்த மாதிரி தான். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்க, அவரே ட்ராப் பண்ணுவார், அவரே பிக்கப் பண்ணுவார், எல்லாமே இப்போ அது கொஞ்சம் குட்டாகவே போகுது சொல்லலாம் உங்கள் லைஃப்பில். நீங்கள் எல்லாருமே 2 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட் குட் என்டிங், ஹாப்பி என்டிங். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கலாம் ஓகே. பாய் மிஸ், அடுத்த ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அடுத்து ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப் எனக்கே தெரியலடா, பட் பார்க்கலாம் ஓகே.